மகியை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு இருவரும் ராமின் வீட்டை அடைந்தனர். அலுவலக அறைக்கு சென்று ஏசிபியை மொபைலில் அழைத்தனர். அவரிடம் நடந்ததை கூறியவர்கள் மகி கூறியதையும் கூறினார்கள். ராம், மேபி சி இஸ் ரைட். என்னோட அனலிசிஸ் படி அவங்க உங்களை கண்டுபிடிக்கல. ஆனால் பாயல் பற்றின ஏதோ ஒரு குழு உங்ககிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அக்கார்டிங் டு மை கெஸ் தே ஆர் திங்கிங் யூ ஆர் ஹேர் பாய் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ். ஸோ நீங்கள் அதை போலீஸ்கிட்ட கொடுத்துடுவீங்களோன்னு மகி மூலமாக உங்களை வார்ன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு முழுசாக எதுவும் தெரிகிற வரை உங்களையோ மகியையோ எதுவும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி தே ஆர் இன் பிக் ட்ரபிள். ஸோ தைரியமாக இருங்க. நானும் டிபார்ட்மெண்ட்டில் பர்சனலாக உங்களுக்கு கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ யூ என்ஜாய் யுவர் மேரேஜ் பஸ். அட்வான்ஸ் விஷஸ் டு போத் ஆஃப் யூ. அவரிடம் பேசியது ஏனோ மனதிற்கு நிம்மதி அளிப்பதாய் இருந்தது. இந்த ஒரு கோணத்தை அவர்கள் யோசித்திருக்கவில்லை. சற்றே நிம்மதியாய் உறங்கச் சென்றனர். மறுநாளிலிருந்து அவர்களுக்கு கார்ட்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதை மகியிடமும் கூறி வைத்தனர். மகியோ ஆபீஸில் மிகவும் கவனமாய் நடக்க ஆரம்பித்தாள். தான் செல்லும் இடங்களுக்கு வருபவர்களை கண்காணிக்க ஆரம்பித்தாள். இந்த நிலைமை இவ்வாறாக இருக்க கல்யாண வேலைகள் ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. மண்டபம், சமையல் என அனைத்துமே ராஜசேகரை பார்த்து கொண்டார். பத்திரிகையும் தயாராகி வந்துவிட ராஜி கொரியர் அனுப்ப வேண்டிய முகவரிக்கெல்லாம் அனுப்பி கொண்டிருந்தார். இன்று முகூர்த்த புடவை எடுப்பதற்காக டி நகர் செல்வதாய் ஏற்பாடு. ராம் அவனது தாய் தந்தையுடன் காரில் வந்து மகியையும் விஜியையும் பிக்கப் செய்து கொள்வதாய் கூறியிருந்தான். அதன்படி மகி கிளம்பியவுடன் ராமை அழைத்தான். ராம், நாங்கள் ரெடி, நீங்கள் கிளம்பிட்டீங்களா? யா மகி, ஆன் த வே, 5 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். ஓகேங்க, வச்சிடுறேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு வாசலில் காத்திருந்தனர். ராம் வந்து காரை நிறுத்த அவன் அருகில் அவன் அப்பா அமர்ந்திருக்க பின்னால் பெண்கள் மூவரும் அமர்ந்திருந்தனர். பொதுவான நல விசாரிப்புகளுக்கு பின் ராஜியும் விஜயும் கல்யாண வேலைகளை பற்றி பேசத் தொடங்கிவிட்டனர். ராமோ அவன் தந்தையோடு நடுநடுவே பேசியவாறு கார் ஓட்டுவதிலேயே கண்ணாய் இருந்தான். மகிக்கோ சப்பென்று ஆகிவிட்டது. இவருக்காக பார்த்து பார்த்து ரெடி ஆகிட்டு வந்தால் கண்டுக்க கூட மாட்டாரே, எல்லாம் வேஸ்ட்டு. இதுக்கு நான் ஆஃபீஸுக்கே போயிருப்பேன். சேரி எடுக்கவா வந்தேன், இவரை பார்க்கலாம் தானே வந்தேன் என்று தன்னுள் மருகி கொண்டிருந்தாள். ராமோ மனதிற்குள் நொந்து கொண்டிருந்தான். ஓரளவு தூரத்தில் வரும்போதே பார்த்து விட்டான் தன்னவளை. கருநில நீர கிரிப் சில்க் புறவையில் தளர பின்னவிட்ட ஜடையில் அதன் நீளத்திற்கு தொங்கவிடப்பட்ட மல்லிகையோடு கண்ணுக்கு அழகாக மையிட்டு அதிக ஒப்பனையின்றி தங்கச் சிலையாய் மிளிர்ந்தாள். இது பத்தாதென்று கட்டியிருக்கும் புடவையின் நிறத்திற்கு நேரெதிராய் எலுமிச்சை வண்ணத்தில் சிறியதாய் எட்டி பார்க்கும் அவளின் கொடியிடை. ஐயோ, இவகிட்ட நான் படுற பாடு தாங்க. அடிக்கடி மனுஷனை இப்படி டார்ச்சர் பண்ணுறாளே. சும்மா வந்தாலே நாம காலி, இதில் புடவை வேற. ராம், உன்னோட மனக்கட்டுப்பாட்டுக்கு வந்த சோதனையாடா இது. எக்காரணத்தை கொண்டும் கடைக்கு போகிறவரை அவளை பார்த்துறாத, அப்புறம் இஷ்டம். இந்த நிலைமையில ஹீரோ கார் ஓட்டிட்டு இருக்கிறது தெரியாமல் மகி பாவம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கடையை வந்தடைந்தனர். கார் பார்க் பண்ணிவிட்டு பெரியவர்கள் மூவரும் முன்னே செல்ல ராம் மகியோடு உள்ளே வந்தான். அப்போதும் அவன் அமைதியாகவே வர பொறுக்க மாட்டாதவளாய், போங்கப்பா, உங்களுக்காகத்தான் பார்த்து பார்த்து ரெடி ஆகிட்டு வந்தேன், நீங்கள் என்னடானா இப்படி வர்றீங்க என்றால் உண்மையான வருத்தத்தோடு. ஹே குட்டிமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்லவா என்று இழுத்தான். என்ன ராம், சொல்லுங்க என்றாள். கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட இருக்கும்போது மட்டுமாவது புடவை கட்டிட்டு வராத ப்ளீஸ். சல்வார் ஜீன் எதுனாலும் ஓகே என்றால் படு சீரியஸாய். ஏன் ராம், நல்லா இல்லையா? ஏன் குட்டிமா, நீ குழந்தையாவே இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் நிலைமை ரொம்ப கஷ்டம். நல்லா இல்லையாவா? தேவதை மாதிரி இருக்க, அதனால தான் வேண்டாம்னு சொல்கிறேன். இப்படி செமையாக ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கோ, என்னை பக்கத்துலேயும் வரவிடாத. நான் என்ன தாண்டி பண்ணுறது? நான் பாவம்டி பொண்டாட்டி. சி போங்கராம், நீங்கள் ரொம்ப மோசம். அப்போது என்னை பார்த்தீங்களா நீங்கள்? அதெல்லாம் எப்போவோ பார்த்துட்டேன். காரில் வரும்போது மேடமுக்கு என் மேலே எவ்வளவு கோவம். கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் நீ இப்படி என் முன்னாடி வந்து நில்லு, உன்னை விட்டு அங்கே இங்கே கண்ணை நகர்த்தவே மாட்டேன். இன்னும் 20 டேஸுக்கு அப்புறம் நீ சாரி மட்டும்தான் கட்டுற வீட்டில் எப்போவுமே. உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நானே கட்டி விடுறேன். என்ன டீல் ஓகேவா என்றான். ராம், அவங்க நம்மளை தேட போகிறாங்க, வாங்க போகலாம் என்றார். அதானே, நீ எவ்வளோ நாள்
இப்படியே எஸ்கேப் ஆகிறேன்னு பார்க்குறேன், வா போகலாம் என்றான். இருவரும் பெரியவர்கள் இருந்த இடத்திற்கு செல்ல மகிக்கான புடவை தேடல் ஆரம்பமானது. ஒவ்வொரு புடவையாக அவள் அன்னை அவள் மேல் வைத்து பார்க்க மகியோ கண்ணாடி வழியே தன்னவனிடம் அனுமதி வாங்கி கொண்டிருந்தாள். ஒரு வழியாக ராமிற்கு பிடித்த புடவையை அவள் எடுத்துக்கொள்ள விஜி அவளிடம், மாப்பிள்ளட்ட ஒரு வார்த்தை கேட்டு மகி, பிடிச்சிருக்கான்னு. அதை கேட்ட ராஜியோ, அண்ணி இவ்வளோ நேரம் அவள் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருந்தா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்கிறீங்களா என்றார் புன்னகையோடு. மகியோ அசடு வழிந்தான் தன் அன்னையிடம். அடுத்ததாக ரிசப்ஷனுக்கென்று புடவை தேர்வு ஆரம்பமாக டிசைனர் சாரி செக்ஷனையே புரட்டி போட்டு கொண்டிருந்தனர் மகியும் ராமும். பெரியவர்கள் குடும்பத்தில் மற்றவர்களுக்கு புடவை எடுக்க சென்றனர். இறுதியாக ஒரு புடவையை செலக்ட் செய்ய அதிலும் முழு திருப்தி இல்லை ராமிற்கு. வெறுத்து போன சேல்ஸ் கேளோ, சார் டிசைனர் சாரியில் சும்மா பார்க்குறத விட கட்டினாதான் அழகாக தெரியும், மேடம் வாங்க இதை ட்ரையல் பாருங்க என அங்கிருந்த கண்ணாடியின் முன் நிற்க வைத்து மேலோட்டமாக கட்டிவிட்டான். சரியாக அந்த நேரம் பெரியவர்களும் வர மகியை பார்த்த அனைவருக்கும் சந்தோஷமாய் இருந்தது. ராமிற்கோ கேட்கவே வேண்டாம், மனம் அதுவாக பாடலை ஒலித்தது. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ. ராஜி அவள் அருகில் சென்று நெட்டி முறித்து, இப்பவே கல்யாண கலை வந்துடுச்சுடா மகி உனக்கு என்றார். விஜிக்கோ கண்களில் நீர் துளித்தது. ராமோ சூப்பர் என்று செய்கையிலேயே கூறி யாரும் அறியா வண்ணம் கண்ணடித்தான். இவ்வாறாக ஆடைகள் அனைத்தையும் வாங்கி முடித்தவர்கள் மதிய சாப்பாட்டை அருகில் ஒரு ஹோட்டலில் முடித்துவிட்டு மாங்கல்யம் வாங்குவதற்காக அந்த பிரபல நகை கடைக்குள் நுழைந்தனர். மாங்கல்யம் மற்றும் நிச்சயத்தன்று மாற்றுவதற்கான மோதிரம் இன்ன பிற நகைகளும் வாங்கி கொண்டு கிளம்பும்போது லேசாக இருட்டியே வெட்டியிருந்தது. அவர்களை விடுதியில் விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு வந்தவனுக்கு காலையிலிருந்து அலைந்த அலைச்சலால் லேசாக தலைவலி வந்திருந்தது. சிறிது தூங்கி எழுந்தால் சரியாகிவிடும் என தோன்ற அப்படியே உறங்கியும் போனான். சிறிது நேரத்தில் அவனது கைபேசி அழைப்பு எங்கோ ஒலிப்பதாய் தோன்ற சற்றே தூக்கம் கலைந்தவன் தன்னுடைய கைபேசிக்காக துளாவினான். தலையணையின் அடியில் இருந்தது. கண்களை திறக்காமலே எடுத்து காதில் வைத்தான். ஹலோ ராம் ஸ்பீக்கிங் என்றான். ஹவ் ஆர் யூ ராம், ஏகே என்று பதில் வந்தது. அடுத்த நொடி எழுந்து அமர்ந்தான். முழு தூக்கமும் சென்ற திசை தெரியவில்லை. ஏகே என்று நெருங்கியவர்களால் மட்டும் அழைக்கப்படும் அமர்நாத் கௌசல் த பிஸ்னஸ் மேக்னட் அவனை அழைத்திருக்கிறார். ஹலோ ராம், ஆர் யூ தேர்? யா ஏகே, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். உன் வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லபடியாக போகுது சார், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு என்றார். ரொம்ப சந்தோஷம், என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஏகே. என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என்று கேட்டான். லேசாக சிரித்தவர், இந்த அன்புக்காகத்தான் கால் பண்ணேன்றாம். கொஞ்ச நாள் பழையினாலும் என்னவோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. சரிப்பா, நீ கல்யாண வேலையெல்லாம் பாரு, எதுவும் உதவி வேணும்னா தயங்காமல் கேளு என்றார். சரி ஏகே, நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. ஃபோனை வைத்தவனுக்கு நினைவுகள் அதுவாகவே அவரை சந்தித்த முதல் தருணத்தை நோக்கி பயணித்தது. அமர்நாத் பவன். வானுயர கம்பீரமாக நின்றது அந்த வீடு. இல்லை இல்லை, மாளிகை. வீட்டின் வாசலில் அத்தனை பாதுகாப்பு, இதை மீறி யாரும் உள்ளே நுழைய முடியாது என்று உறக்கச் சொன்னது. பாதுகாப்பு சோதனைகளை கடந்து உள்ளே நுழைந்தால் இருபுறமும் கண்களுக்கு குளிர்ச்சிய பச்சை பசேலென தோட்டம். அங்கு இல்லாத வண்ணங்களே இல்லை எனும் அளவிற்கு பூக்கள் கொட்டி கிடந்தன. பச்சை வண்ண கம்பளம் விரிக்கப்பட்டார் போன்று சீராக வெட்டிவிடப்பட்டிருந்த புல்வெளி. இவைகளை கடந்து உள்ளே இருக்கும் வீட்டின் வாயில் படிகளும் கம்பிகளுமே அத்தனை அழகாய். அதன் பிறகு இருந்த வரவேற்பறை அந்த காலத்தில் மன்னர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருப்பார்களோ என வியக்க வைக்கும் அளவிற்கு ஆடம்பரமான பொருட்களுடன் மிடுக்காய் காட்சியளித்தது. அங்கிருந்த காவலாளி அவனை அங்கே இருக்கும் நாற்காலியில் அமரும்படி கூறினான். இவனும் யாரேனும் வரட்டும் என காத்திருந்தான். 10 நிமிடத்தில் யாரோ வரும் அரவம் கேட்டது. திரும்பி பார்த்தான். நேர்த்தியான உடை அமைப்பில் நவநாகரிகமாக ஒரு பெண் நடந்து வந்தாள். அருகில் வரவும் எழுந்து நின்றவன் சிநேகமாக புன்னகைத்தான். பதிலுக்கு புன்னகைத்தவள், மிஸ்டர் ராம், எஸ், கம் ஃபார் தி இன்டர்வியூ. ஓ, ஐ ஆம் சாக்சி. நேற்று உங்களோட ஃபோனில் பேசினது நான் தான்.
சரி வாங்க உள்ளே போலாம் என்றவள் முன்னே நடந்தாள். அவளை பின்தொடர்ந்தவன் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே வந்தான். கண்டிப்பாக உள்ளே சென்றால் யார் உதவியுமின்றி வெளியே வர முடியாதோ என்றே தோன்றியது. எங்கு பார்த்தாலும் அறைகள், சுவர் முழக்க சித்திரங்களும் கண்கவர் அலங்காரங்களும், ஏதோ அருங்காட்சியகத்திற்கு வந்தது போன்ற உணர்வு. அனைத்தையும் தாண்டி இறுதியாக ஒரு அறைவாசலில் சென்று நின்றாள் அந்த பெண். காலிங் பெல்லை அழுத்தினாள். சில நொடிகளுக்கு பின் கம்பீரமான ஒரு குரல் கேட்டது. எஸ் கமீன். கதவை திறந்து உள்ளே நுழைய அங்கே ஒரு சாய்வு நாற்காலியில் முதுகு காட்டி அமர்ந்திருந்தார் முதியவர் ஒருவர். வாங்க மிஸ்டர் ராம், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். குரலுக்கும் வயதிற்கும் சம்பந்தமே இல்லை. அத்தனை ஆளுமை அந்த குரலில். மெதுவாக சென்று அவர் முன்னிருந்த இருக்கையில் அமர்ந்தான் ராம். எதிரில் இருந்தவரை பார்த்தவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஏனெனில் அவன் யாரை சந்திப்பதற்காக வந்தானோ அவர்தான் அங்கிருந்தார் அமர்நாத். என்ன மிஸ்டர் ராம், இவ்வளோ சாக்காகிறீங்க? சாரி சார், உங்களை கவனிச்சுக்கத்தான் ஆள் தேவைன்னு போட்டிருந்தாங்க. நீங்களே இன்டர்வியூ பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சதும் ஐ வாஸ் ஸ்டண்ட் என்று மனதில் இருப்பதை மறைக்காமல் கூறினான். அதாவது நல்லா இருக்கிற இவனுக்கு என்ன கேர்டேக்கர்னு யோசிச்சிங்களா என்றார் புன்னகையுடன். ஐயோ அப்படி இல்லை சார் என்றான் பதட்டமா. கூல் யங் மேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ என்ன படிச்சிருக்கீங்க, எதனால் இந்த ஜாபுக்கு வந்தீங்க என்றார். நான் கிரிமினல் லா யூஜி பண்ணியிருக்கேன் சார். ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை. ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வர பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமேனே தான் என்றான். ஓ குட். உங்கள் வீடு எங்கே இருக்குது என்றார். என் நேட்டிவ் தமிழ்நாடு. படிப்புக்காக இங்கே தங்கி இருக்கேன் சார். தட்ஸ் குட். ஓகே ராம், யூ ஆர் அப்பாயிண்டட். சாக்சி கிட்ட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட் என்றார். ராமிற்கோ ஒன்றும் புரியவில்லை. இது ஒரு இன்டர்வியூவா? எதை வச்சு என்னை செலக்ட் பண்ணாரு? ஒருவேளை நம்ம மேலே டவுட் வந்திருக்குமோ? வெளியில் வந்தவன் அவளிடம், என்னங்க இது டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டாரு என்று கேட்டான். மென்மையாக சிரித்தவன், உங்களோட முதல் பதிலையே உங்களை கண்டிப்பாக தாத்தாவிற்கு பிடிச்சிருக்கும், அதான் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் போக இந்த வேலைக்கு வர்ற முதல் ஆண்டு கடைசியால் நீங்களாக தான் இருப்பீங்க. எஸ்எம் குரூப்புன்னு பேரை கேட்டாலே யாரும் வரமாட்டாங்க. இங்கே தானே இருக்க போகிறீங்க. போக போக புரியும் உங்களுக்கே. சரி, நாளைக்கு மார்னிங் 9க்கெல்லாம் ஷார்ப்பாக வந்துடுங்க. நான் ஒர்க் டீட்டெயில்ஸ் அண்டு அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் என்றான் அவனிடம். ராமோ இன்னும் அவள் பேச்சின் முற்பாதியிலேயே நின்றான். இருந்தும் அவள் கூறிய அனைத்திற்கும் பொதுவாய் தலையசைத்து வைத்தான் ராம்.